அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய அருளும் அன்பும் உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது நன்மைகள் எடை போடப்படும். இறைவன் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான், வல் வஸ்னு யௌம இத்னில் ஹக் ஃபமன் ஸக்குலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இந்த உலகிலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆணும் சரி பெண்ணும் சரி, உலகில் வாழ்கிற பொழுது அவர்கள் என்னென்ன நன்மைகள் செய்தார்களோ அந்த நன்மைகளை அவர்களிடத்தில் காட்டப்படும். என்னென்ன தீமைகள் செய்தார்களோ அந்த தீமைகளை அவர்களிடத்தில் எடுத்து காட்டப்படும். அன்றைய தினத்திலே நன்மைகளையும் தீமைகளையும் எடை போட்டு காட்டப்படுகிற அந்த சமயத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நன்மைகள் எவ்வளவு தீமைகள் எவ்வளவு என்பதை பார்ப்பது சத்தியம் என்று இறைவன் கூறுகிறான். வல் வஸ்னு யௌம இத்னில் ஹக் ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அன்றைய தினத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய நன்மைகள் எவ்வளவு தீமைகள் எவ்வளவு என்று கணக்கிடப்படுவது சத்தியம், உண்மை என்று இறைவன் திருக்குர்ஆனிலே கூறுகிறான். இந்த உலகத்தை எப்படியோ பிறந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், ஏதோ தப்பு தண்டை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு போவோம், யார் நம்மளை கேட்க போறா என்று நினைத்து வாழ்கிறோமே சில மனிதர்கள். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய நன்மைகளையும் ஒவ்வொரு மனிதனுடைய தீமைகளையும் கணக்கிட்டு நம்மிடத்திலே காட்டுவான். அது சத்தியம் என்று குர்ஆன் கூறுகிறது. அந்த நேரத்தில் உலகில் வாழ்கிற பொழுது எத்தகைய மனிதர்கள் எல்லாம் நன்மைகள் அதிகமாக செய்து வாழ்ந்தார்களோ அவர்கள்தான் நாளை மறுமையிலே அல்லாஹ்வினுடைய புறத்தில் வெற்றியாளர்கள், அவர்கள்தான் சுவர்க்கம் செல்வதற்கு தகுதியானவர்கள் என்கிற சர்டிஃபிகேட்டை அல்லாஹ் கொடுப்பான். கிடைத்த உலக வாழ்க்கையை நாம் நன்மைக்காக வேண்டி பயன்படுத்தி கொள்ளணும், நன்மைகளை சேர்க்கணும் முடிஞ்ச அளவு. இன்றைக்கு அதிகமான மக்கள் தான தர்மங்கள் செய்கிறார்கள், தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், ஜகாத்து கொடுக்குறாங்க, ஹஜ்ஜு செய்கிறாங்க, தன்னால் முடிந்ததெல்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் செய்தாலும் கூட இலகுவான முறையில் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தஸ்பீஹ நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித்தந்த அந்த தஸ்பீஹ், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான் வல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவை புகழக்கூடிய தஸ்பீஹ்களில் அல்ஹம்துலில்லாஹ் 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 என்கிற அந்த தஸ்பீஹை எந்த நேரத்திலெல்லாம் மனிதர்கள் புகழ்ந்து கொண்டே தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுடைய நன்மைகளின் தட்டின் எடை கூடப்படும், அவர்களுடைய எடை அதிகரிக்கப்படும். அதற்கு அடுத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் சொல்வார்கள், வசுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் தம்லானி அவு தம்லா மா பைனஸ் ஸமாவாதி வல் அர்த் வஸ்ஸலாத். தொடர்ந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வருவார்கள், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதிருக்கிறதே வானம் பூமிக்கு இடையில் உள்ளவற்றை நிறைத்து காணப்படுகிறது. வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் அதிகமான நன்மைகளை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் என்கிற தஸ்பீஹ் உங்களுக்கு நன்மைகளை அள்ளி அள்ளி தருகிறது. உங்களுடைய நன்மைகள் அதிகமாகிற பொழுது நாளை மறுமையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த அமல்களை இறைவன் எடை போட்டு பார்க்கிற பொழுது இந்த தஸ்பீஹாத்துகள் எல்லாம் எடை அதிகமாக உதவியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அதற்கு அடுத்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், வஸ்ஸலாத்து நூர், உங்களுடைய தொழுகை ஒளியாக வந்து நிற்கிறது. அதுக்கடுத்து வஸ்ஸதகா, உங்களுடைய தர்மம் ஆதாரமாக இருக்கிறது. வஸ்ஸதகத்து புர்ஹான் வஸ்ஸபுரு தியா, உங்களுடைய தர்மம் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது, உங்களுடைய பொறுமை உங்களை பிரகாசப்படுத்துகிறது
என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து வல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக்க, குர்ஆன் உனக்கு சாதகமான அல்லது பாதகமான ஆதாரமாகவும் அமைகிறது. நீ குர்ஆனை ஓதக்கூடியவனாய், குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவனாய் நீ நல்ல மனிதராய் வாழ்ந்தாய் என்று சொன்னால் இந்த குர்ஆன் உனக்கு சாதகமாக அமையும். நீ குர்ஆனுக்கு எதிர்மறையாக வாழ்ந்து அந்த குர்ஆன் உன்னை சொல்லிக் கொடுத்துரும். ஆகையினால் நமக்கு கிடைத்த வாழ்க்கையில் அதிகமான நன்மைகள் செய்வதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருந்தாலும், தொழுகுவதனுடைய விஷயத்தில், பொடுபோக்கு தான தர்மம் செய்வதனுடைய விஷயத்தில், நோன்பு வைப்பதனுடைய விஷயத்தில், ஹஜ்ஜு செய்வதனுடைய விஷயத்தில், சதக்கா செய்வதனுடைய விஷயத்தில் எல்லாம் சில மனிதர்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு அமல்களை செய்தாலும் கூட அல்லாஹுவை சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்கிற தஸ்பீஹாத்துகளை நீங்கள் அதிகம் முழங்குகிற பொழுது இந்த தஸ்பீஹாத்துகள் உங்களை உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்கு உதவியாக இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கிடைத்த நேரங்களில் அதிகமாக திக்ருகளை செய்வோம், அல்லாஹின் அன்பை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.